ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பயங்கர வெறுப்பை காமிக்கிறாங்க சுடர் மேல. ஆனா இந்து ஆறுதல் சொல்றாங்க. அதனால வீட்டுல இருக்கணும்னு முடிவு பண்றாங்க சுடர். இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சுடர் ஒரே யோசனை இருக்காங்க, எப்படி இந்த கல்யாணம் நடந்தது, எப்படி நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு. ஏன்னா நமக்கே தெரியாம இது நடந்திருக்கு, வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க அஞ்சலி பாப்பா வர்றாங்க. எப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற சுடர், என்னாலதான் இந்த கல்யாணம் நடந்தது. எப்படி தெரியுமா, நேத்து சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், நீ தான் என்னோட அம்மாவை வரணும்னு, அதனாலதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுடர். அதுக்கு அஞ்சலி பாப்பா சொல்றாங்க, போதும் சுடர், நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும், நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு, நீ நடக்க போறதை யோசனை பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு பாரு அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி? கோவம் மேல கோவமா தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் உன்னை பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா, நீ பேசி பாரு சுடர், அவங்க மனசு மாறும் அப்படின்னு சொல்லி மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. மாடிக்கு கூட்டிட்டு போனோன்னு, சரி நீங்க போய் பேசு சுடர், நான் வந்தேன்னு வச்சு உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அவங்க என்னை திட்டுவாங்க, நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் சுடர் போய் அவங்க 3 பேத்துக்கிட்டே பேச போறாங்க. சுடர் வரதை பார்த்தோன்னே 3 பேரும் எழுந்திரிச்சு போய் பால்கனில போய் நின்னுக்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன், உங்க நல்லதுக்காக தான் எல்லாமே செஞ்சேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அபி நீனாச்சும் புரிஞ்சுக்க அபி அப்படின்னு சொல்றாங்க சுடர். இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்கல, இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டோம், நீ சுயநிலவாதி அப்படின்னு அபி ஒரு பக்கம் திட்டுறாங்க. கவின் நீனாச்சும் புரிஞ்சுக்கடா அப்படின்னு சுடர் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னை பாக்குறப்ப எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு கவின் சொல்றாங்க. பிளீஸா காவியா, நீனாச்சும் புரிஞ்சுக்கோ, இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே காதெல்லாம் குத்தியாச்சு, நீ இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நீ என் அப்பாவை வேணும்னே பிளான் பண்ணி எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க, இது பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை மூஞ்சிலே முழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே சோகமா கவலையில கீழே வர்றாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு டைம் ஆயிருது, எல்லா குட்டீஸையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க. ஃபுட்டுக்கு ஒரு குழம்பு எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சுடர், என்ன ஃபுட்டு இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. சுடர், ஒண்ணு கவலைப்படாத, இரு அப்படின்னு ஜாட வேற காமிச்சுக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா. அந்த ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த குண்டாவை. பார்த்தோன்னே அதுல தால் மக்களானியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இரு பரிமாறணும்னு சொல்லிட்டு நம்ம சுடர் பரிமாற போகும்போது மத்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி நீங்களே எங்களுக்கு சர்வ் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவப்பா சர்வ் பண்ணா என்னம்மா அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் பாட்டி நீங்க சர்வ் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்க 3 பேரும் எழுந்திரிச்சு போயிருவோம் அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி விடுங்க நானே பரிமாறேன் அப்படின்னு சொல்லி பரிமாறுறாங்க. எல்லாரும் ஆர்வமா சாப்பிட்றதுக்கு போறாங்க. அதுக்குள்ள அஞ்சலி பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, தினமும் எனக்கு இதே செஞ்சு தரணும், அடிக்கடி செஞ்சு தாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா செய்யலாம், இது யார் செஞ்ச தெரியுமா, சுடர் தான் செஞ்சா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா 3 பேரும் வாயில அப்படியே எடுத்து வைக்க போறாங்க ஃபுட்டை. அப்படி சுடர் செஞ்சாங்கன்னு சொன்னோடனே உடனே கோவம் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் கீழே போட்டுறாங்க. சுடர் செஞ்சா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அபி என்ன அபி இப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ கவின் சொல்றாரு, இவங்க செஞ்சது மட்டும் தப்பு இல்லையா, எங்களை பேசுறீங்க, இவங்க எங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, இவங்க மட்டும் சாப்பாடு செஞ்சாங்கன்னா நாங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கையை கழுவிட்டு எழுந்திரிச்சு போறாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கேட்கல. அஞ்சலி நீ வர்றியா இல்ல அங்கேயே உட்காந்துருக்கா, இல்ல இருந்தா வர அப்படின்னு அஞ்சலியும் கூட போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சுடர், என்னமா சுடர் அழுதுட்டு இருக்க, குழந்தைங்க இப்படி கோச்சிட்டு போகுதுன்னு பாக்குறியா? இல்லம்மா அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க, பசிக்கும்ல, அதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. விடுமா, முதல்ல மாதிரியே உன் கூட கண்டிப்பா ஜெல் ஆவாங்க. இந்த குழந்தைகளோட கோவம் எல்லாம் மண்ணுல ஊத்துன தண்ணி மாதிரி, ஒண்ணு பூமியே உறிஞ்சிக்கும், இல்லைன்னா வெயில்ல காஞ்சு போயிரும். வேணும்னாலும் பாரு, மறுபடியும் சுடர் சுடர்ந்து எல்லாம் வரப்போறாங்க பாரு, நீ எதிர்பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே மாறிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாட்டியும் போயிடுறாங்க. அவ பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கை தட்டிக்கிட்டே அப்படியே கீழே வர்றாங்க. மனோகரி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், என்ன குழந்தைகள்லாம் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிட்டாங்க போல இருக்கு, உன் கையில நீ சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது, எப்படி குளிர்ச்சியா இருக்குதா, இதை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இது எனக்கான வாழ்க்கையை தட்டி பறிச்சே இல்ல, அதுக்கான தண்டனை தாண்டி இது. குழந்தைகளோட சப்போர்ட்ல தானே நீ ஓவர் ஆடிட்டு இருந்தால, இப்ப குழந்தையே உன்னை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைகளை, இது ஆரம்பம் தாண்டி இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. இப்பவே குழந்தைகள்லாம் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போக போக எழில்
எழில் உன்னை சுத்தமா வெறுத்து இந்த உன்னை துரத்து விடுற நாளும் வரும், நீ எதிர்பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு மனோகரி சுடர்கிட்ட சொல்றாங்க. ஆனா சுடர் எதுவுமே பேசல, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்க தாலி இன்னைக்கு வேணா தொங்கிட்டு இருக்கோம், ஆனா சீக்கிரம் என் கழுத்துக்கு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. மனோகரி இதெல்லாம் நினைச்சு அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பயங்கர குழப்பத்துல தான் இருக்காங்க சுடரும். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. சுடர் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. பேகை வேற எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த பசங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, அதவே நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வர்றாங்க இந்துமதி. சுடர், என்ன சுடர் அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு? அக்கா, நான் யாருக்குமே எந்த துரோகமே பண்ணதே இல்லக்கா. நான் எல்சாரை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நாளும் கூட நினைச்சு பார்த்ததே இல்லக்கா. ஆனா அந்த குழந்தையும் கூட நம்ப மாட்டேங்கிறாங்கக்கா. எனக்கு அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க நான் சமைச்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்க இப்போ நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கக்கா. அதுக்கு மேல நான் என்னக்கா பண்ணுவேன்? இங்க இருந்து நான் என்ன பண்றது? சொல்றாங்க, நான் என்னக்கா பாவம் பண்ண, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கும் போதே மனசுக்குள்ள எந்த நினைச்சிட்டு இருக்காங்க. என் குடும்பத்துக்காக தான் இப்படி பண்ண, ஆனா உன்னை அப்படியே நான் கைவிட்டுற மாட்டேன் சுடர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சுடர் நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ தொட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுக்கிறாங்க சுடர். இந்த வீடு எவ்வளவு கலகலன்னு இருந்ததுக்கா, குழந்தைங்க ஆட்டம் பாட்டம்னு இருக்கும். இப்போ இப்படி இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் எதுக்கு இங்க இருக்கணும், பேசாம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த சொல்றாங்க, இங்க பாரு சுடர், இது தெரியாம தான் நடந்தது, இது ஏதோ சூழ்நிலையில் நடந்தது, நடந்த பத்தி நம்ம இனிமேல் நினைக்கவே வேண்டாம். இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளும் எழிலும் உன்னை பிடிக்காம வெறுக்கிறாங்களா? இல்ல, இது மாதிரி நடந்துருச்சுன்னு வெறுக்கிறாங்க. இது எல்லாமே கண்டிப்பா மாறும், உன்னை ஏத்துக்குவாங்க, நம்பிக்கையோட அது வரைக்கும் காத்துட்டு என்ன நடந்தாலும் சரி, நீ இங்க இருந்து போகக்கூடாது, நம்பிக்கையோட காத்து இரு அப்படின்னு சொல்றாங்க. இந்து அதை கேட்டுட்டு சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதை நல்லா தான் தலையை ஆட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்து சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க சுடர். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி சரி நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி தான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் கதவை சத்துறாங்க. அந்த ஹால் கதவு மெயின் டோர் இருக்கும்ல, அத கதவை சத்துறாங்க. லைட் யாரோ போடுறாங்க. திரும்பி பார்த்தா வீட்டுல இருக்க பெரிய ஆளுங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. டப்புன்னு பேக போட்டுட்டு நிக்கிறாங்க. அப்போ மனோகரி சொல்றாங்க, பாத்தீங்களா ஆண்டி, நீங்க எவ்வளவு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இங்க வரட்டும்னு சொல்லி, ஆனா என்ன ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா? யாருக்கும் தெரியாம எழில கல்யாணம் பண்ண மாதிரியே யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போலான்னு நினைச்சிருக்கா. இவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம மேலதானே பழி வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்ன சுடர் நீ பண்ணிட்டு இருக்க, சொல்லு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. பேசாம நின்றுட்டு இருக்காங்க. சுடர், அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லி ராமையா திட்டுறாரு. அப்ப வந்து சுடர் சொல்றாங்க, இந்த வீட்டுல அந்த குழந்தைகளுக்காக தான் நானே இங்க இருந்தேன். அந்த குழந்தைகளை எங்க மேல வெறுக்கிறப்போ நான் எதுக்குமா இருக்கணும், அதனாலதான் நான் போலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.